السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். இந்த படைப்புகளுடைய விஷயத்தில் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்றுமே மாறாத நடைமுறைகளை தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒன்று என்னென்னா சுன்னத்துல் முதாவலா அப்படின்ற ஒரு சுன்னத். அதாவது எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா ஒரே நேர்கோட்டில் என்ன செய்யறதுல கொண்டு போகிறது கிடையாது. தொடர் வெற்றிகளும் யாருக்கும் கிடையாது, தொடர் தோல்விகளும் கிடையாது. வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கம் லாபம் நஷ்டம் சொல்லி என்ன செய்வோம், அல்லாஹ் தஆலா மாறி மாறி இந்த உலகத்தை நிகழ்த்திக்கிட்டே இருப்போம். நிகழ்த்துறதுக்கு காரணம் நம்ம நல்லவங்களா இருக்கிறோம் அல்லது நம்ம பாவம் செய்கிறோன்ற அந்த நியதி கிடையாது. நாம் நல்லவர்களாக இருந்தாலும் நமக்கு என்ன செய்யும், தோல்வி வரும். பாவம் செய்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க நல்ல நிலைமையில என்ன செய்வாங்க, சுகபோகமாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. இந்த சுன்னத்துல் முதாவலான்றது அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன செய்ய இந்த உலகத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன் நாஸ்ன்னு சொல்லுவான். உஹது போர்ல ஒரு தோல்வி வருது. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு மன ஆறுதலுக்கு மன நிம்மதிக்கு அல்லாஹ் சொல்றான், வெற்றி தோல்வின்றது நிரந்தரம் கிடையாது. சென்ற போர்களை நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கலாம், இப்பொழுது தோல்வி என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். இதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இந்த ஒரு செயல் நடைமுறைப்படுத்துவான்ற மாதிரி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க, அல் ஹர்பு சிஜால்னு. போர்ன்றது எப்படின்னா, இப்போ கிணத்துல வாளி விடுறோமா இல்லையா, வாளி கீழேயும் போகும் மேலே என்ன செய்யும் வரும். அதே மாதிரிதான் போர்ன்றது எல்லோருக்கும் எப்பொழுதுமே ஒரே மாதிரி வெற்றியா என்ன செய்யாது, வராது. மாறி மாறிதான் என்ன செய்யும் வரும்னு சொல்லி நிறைய வரலாற்று பதிவுகளை நம்ம பார்க்கணும். ஸ்பெயின் இருக்கு, முஸ்லீம்கள் 800 ஆண்டுகள் அதை என்ன செஞ்சாங்க, ஆண்டாங்க. முஸ்லிம்களோட கையில தான் இருந்துச்சு. நல்ல வளமான பறக்கத்துக்கு நல்ல வழிமுறை பிரகாரம் அல்லாஹ் தஆலா ஏவிய அந்த கட்டளை பிரகாரம் வாழாததனுடைய சின்ன விளைவு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அது தோல்வியை நோக்கி என்ன செய்து போகுது. நம்ம கையை விட்டு என்ன செஞ்சு ஸ்பெயின் நாடு போயிருச்சு. 800 வருஷம் வாழ்ந்தோம், எப்படி நம்ம வாழ்ந்திருப்போம். அதுக்கு நேர் மாற்றமா பார்க்கும் பொழுது அப்பாசியர்கள் அவருடைய ஆட்சி காலம் மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு நினைக்கிறாங்க, இனி இந்த உலகம் ஃபுல்லா யார் தான், நம்ம முஸ்லிம்கள் கையில தான், அப்பாசியாக்கள் தான் இறுதி வரை என்ன செய்வாங்க வாழ்வாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா தாத்தாரியர்கள் அந்த மங்கோலியர்கள் என்ன செய்யறாங்க, முகலாயர்கள் அவர்களுடைய படையெடுப்புனால காலங்காலமா ஆண்டு இருந்த அந்த அப்பாசிய ஆட்சி காலம் கிபி 656 என்ன செய்து அது முடிவுக்கு வருது. ஆனா அதே முகலாயர்கள் அவர்கள் அட்டூழியம் செஞ்சாங்க. வரலாறு ஃபுல்லா அவங்க ரத்தம் என்ன, பகதாதுல ஃபுல்லா ரத்தம் ஓடினதான் என்ன கேள்விப்பட்டிருப்போம். எல்லா லைப்ரரிகள் என்ன செஞ்சாங்க, அழிச்சாங்க. ஆனா அதே முகலாயர்கள் தான் கொஞ்ச காலத்திலே முஸ்லிம்களாக மாறினாங்க. யார் எதிரிகளா இருந்து விரோதிகளா இருந்து இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களை வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா அந்த இஸ்லாத்தை காப்பாத்தினா. இந்த இந்தியாவில இஸ்லாத்துடைய வாசனை நுகர்றதுக்கு எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய அடையாள சின்னங்களா இருக்கிறதுக்கு காரணம் அந்த முகலாய மன்னர்களா தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிமாருடைய வரலாறு நம்ம என்ன பார்க்கிறோம். பொறாமையின் காரணமா என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொந்த சகோதரர்களாக வெறுக்கப்பட்டாங்க, கிணத்துக்குள்ள தள்ளப்பட்டாங்க. அது ஒரு ஜில்லத்து, சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஆனா அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மிஸ்ர் நாட்டுடைய அரசரா என்ன செஞ்சா மாத்தினான். பிலால் ரலியல்லாஹு அவங்களோட வரலாறு பார்க்கிறோம். ஆரம்பத்துல பயந்து பாறையுடைய சூட்ல உட்கார்ந்து அஹதுன்னு சொன்னாங்க. ஆனா மக்கால வரும் பொழுது காபத்துல்லா மேல ஏறி பாங்கு சொல்லக்கூடிய அந்த உரிமையை என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அபூ சுஃபியான் ஆரம்பத்துல தலைவரா இருக்கிறாங்க. அதே ஃபத்ஹ் மக்கால ஹபஷியான பிலால் ரலியல்லாஹு அவங்க காபத்துல்லா மேல ஏறி என்ன செய்றாங்க, பாங்கு சொல்றாங்க. ஆனா தலைவரா முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இருந்த அந்த அபூ சுஃபியான் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கேட்டு என்ன செய்றாங்க, வராங்க. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து போவாங்க மக்கால ஆரம்ப காலத்துல, தான் முஸ்லிம்ன்றது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு. ஆனா காதிசியான்ற போருக்கு தளபதியா இருந்து வழி நடத்தினதே யாருன்னா ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க தான். அந்த கிஸ்ராவோட பொக்கிஷம் முஸ்லிம்கள் கையில வந்ததுக்கு முக்கிய காரணமா இருந்தது யார் தான், ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க தான். அப்ப இந்த வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கம்ன்றது பொதுவாவே தொடர்ந்து நடைபெறக்கூடிய அல்லாஹ்வுடைய சுன்னத்துகள்ல ஒண்ணா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகை அல்பான்னு பேரு. அந்த ஒட்டகையை எந்த ஒட்டகையும் முந்தினதே இல்லை. ஆனா ஒரு கிராமவாசி ஒரு ஆராபி அவரோட ஒட்டகையை கொண்டு வராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகையோ வயதான ஒட்டகை, இவருடைய அந்த இளமையான அந்த ஒட்டகை என்ன செய்யணும், முந்திரும்.
சஹாபாக்கள் முகங்கள்லாம் மாறி போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் என்ன செஞ்சுச்சு முந்திருச்சு அப்படின்னு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ் எந்த ஒரு வஸ்துவை எந்த ஒரு பொருளை உயர்த்ததா இருந்தாலும் அதை அல்லாஹ் தாழ்த்தத்தான் செய்வான், இது இயற்கையான நடைமுறை தான் சொல்லி என்ன செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ் தாலா சபுரு சுக்குரு இந்த ரெண்டையுமே ஒட்டகையா அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா இந்த ரெண்டுல எதுல வேணாலும் நான் பயணிக்க தயார்னுவாங்க. இப்ப சபுருன்றது எப்போ வரும்? சோதனைகள் போது சபுர் வரும். சுக்குரு ஞாமத்துகள் போது அல்லாஹ் தாலோட அருட்கொடைகள் போது நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்க்கு நம்ம சுக்குர் செய்வோம். அப்ப இந்த இரண்டையும் நான் என்ன செய்ய மாட்டேன், தனித்தனியா பிரிச்சு பார்க்க மாட்டேன், எதையுமே நான் என்ன செய்யறேன் பழக்கத்துல என்ன செய்ய கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த துன்யாவை அஹீனு துன்யா, இதை ரொம்ப துச்சமா நீங்க என்ன செய்யுங்க மதிங்க. யௌமுன் லக வ யௌமுன் அலைக்கு, ஒரு நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும், ஒரு நாள் உங்களுக்கு பாதகமா இருக்கும். உங்க கல்புகளை அல்லாஹ் நோக்கி வைங்க. இது எல்லாமே சபபுகள் தான். முசப்பிபுல் அஸ்பாபை அல்லாஹ் நாடி நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்தவித மன கவலையும் வராது, அல்லது அதிகபட்சமான ஞாபகங்களால நீங்க பெருமையே என்ன செய்ய மாட்டீங்க, கொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அந்த சுன்னத்துகள்ல சுன்னத்துல் முதாவலான்ற இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரியும் பொழுது அல்லாஹுடைய கலா கதிர் பெறாத எல்லாமே என்ன செய்து நடக்குது, எல்லாத்தையும் நிகழ்த்துருவேன். நம்முடைய ஷேக் ஹாலாவுசன் அவருடைய தாலீம் பிரகாரம் லா ஃபாயில இல்லல்லா, எல்லாத்தையும் நிகழ்த்துபவன் யார்? அல்லாஹ் தான். நமக்கு நஃபா வரதாலும் சரி, நமக்கு லரர் இடையூறு வரதாலும் சரி, லா நாஃபியா வலா லார இல்லல்லான்னு பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கங்கள் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்காது, நமக்கு துக்கத்தையும் என்ன செய்யாது கொடுக்காது. அல்லாஹ் தாலா எப்பொழுது நமக்கு சோதனையை கொடுக்கிறானோ அப்ப நம்ம சபரோட இருப்போம். எப்பொழுது நமக்கு ஞாபகத்துகள் அல்லாஹ் கொடுப்பான் நமக்கு என்ன செய்வோம், ஷுக்குர் செய்யக்கூடிய அந்த நல்லடியார்கள் நம்ம அனைவரையும் அல்லாஹ் தாலா ஆக்கி அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.